ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூம்பாறை முருகன் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணியாச்சு. அங்கே உள்ள வந்து வீடியோ எடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலையினால ஜஸ்ட் ஒரு சின்ன மாண்டேஜ் மாதிரி எடுத்திருக்கோம். அதை முடிஞ்சா அட்டாச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம லஞ்சுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி அவங்க சபீர் ஒரு கொண்டு வந்துருக்கோம். போர்டு போட்டு இருக்காங்க. சபீரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃபேமஸ் சொன்னாங்க. பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட வந்து மற்ற ஐட்டம்ஸும் இருக்குது. சபீர் வந்து எங்கேயுமே கிடையாது. நம்ம பூப்பாறை முருகன் கோயிலேருந்து அப்படியே வாக்கபிள் தான். நீங்கள் கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். என்னன்னா கொஞ்சம் நான்வெஜ்ஜும் இருக்கும், பார்த்துக்கோங்க. பட் கொஞ்சம் நான்வெஜ் இல்லை, ஃபுல்லாக நான்வெஜ் தான். பட் ஹோட்டல் வந்து உங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். ஒரு சின்ன ஒரு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் அங்கே வந்தால் தான் இருக்கும். ஹோட்டலோட ஆம்பியன்ஸும் பார்த்துருப்பீங்க, நீட்டாக இருக்கும். இந்த ஏரியாவில் நீங்கள் ஃபேமிலியோட வந்தாலும் சரி நீட்டாக சாப்பிட்றதுக்கான ஒரு ஃபைனான இடம். மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண முடியாது. பட் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம், நல்லாவே இருக்கும். லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்து ஆர்டர் பண்ணியாச்சு. என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்? ஆர்டர் பண்ணிட்டோம். பரோட்டாவா? ஆமாம், சும்மா அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் பிரியாணி ஃபேமஸ்ங்கிறதுனால 2 சிக்கன் நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணிடுச்சு. மீல்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா போனோட தான் வரும். ஏன்னா நம்ம ஹில் ஸ்டேஷனில் ரொம்ப மோஸ்ட்லி இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் இங்கே இருக்கிற அந்த கிளைமேட்டுக்கு நம்ம சுட சுட சாப்பிட அருமையாக இருக்கும். புகையெல்லாம் தெரியுதா? புகை போகுறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் நல்லா போக வந்துருக்கு. கவர் ஆகும் ஏன்னா கேமராமேனோட கேள்வி. ஓகே ஃபைன். ஆக்சுவலாக சுட சுட கமகமன்ட்டு சிக்கன் பிரியாணி வந்துச்சு. சுட சுட இருக்கு. ஆனால் எனக்கு கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா நான் சாப்பிடுவேன். இருக்கிற கிளைமேட்டுக்கு அடிக்கிற குளிர் வார்த்தை வர மாட்டேங்குது. என்னன்னு போதும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக சூடாக இருக்கு. இதெல்லாம் சூடாக இருந்தாலும் டக்குன்னு மாறிடும் கிளைமேட்டு. டீசெண்டாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடைக்கானல்ல கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியுது. இங்கே ஒரு கால் வந்திருக்கு. ஒரு கால் இங்கே, இன்னொரு கால் எங்கே? அவ்வளோ கிரேவி எப்படி? ரூமை பேசக்கூடாது. நம்ம இப்போ வாங்கிட்டு பெப்பர் சிக்கன், அதான் பெப்பர் தூக்கலா அழகாக அருமையாக இருக்குது. பெப்பர் தூக்கலா பெப்பியாக இருக்குது. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இப்படி தான் கருப்பு கலரில் பெப்பர் கலரில் இருக்கு. அண்ணன் வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்காரு. அருமையாக வருமா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா மீல்ஸும் லைட்டாக ட்ரை பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக நாங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவருக்கு சாப்பிடணும் அதனால சாப்பிட்றாரு. இப்படி ஒரு பேர். நல்லா சுட இருக்கு. ரைஸ் சுட இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கேபேஜில் வந்து நமக்கு முட்டைக்கோஸ் பொரியல், கேபேஜில் முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரையா? உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லை, அதுவுமே நல்லா ஸ்மாஷ் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம 2 பேரும் தான் ஒயிட் ரைஸ்னா. ஆமாம், என்னதான் ஒயிட் ரைஸ் வாங்கினாலுமே அந்த வச்சு செட்டிநாடு கிரேவியே கொஞ்சம் அது பெப்பர் கிரேவி. பெப்பர் கிரேவி எல்லாம் நல்லா சாப்பிட்றது ஒரு சுகமாக இருக்கும். எதுக்கு கலத்தனமா காசு கொடுத்து தானே வாங்கி சாப்பிட்றீங்க? இல்லை, எல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். அப்போ மீன் குழம்பு, சாம்பார், மீன் குழம்பு போதுண்ணா. போதும். நன்றி. வேற என்ன இருக்கு? மீன் குழம்பு இருக்கு. வேற சூப்பர்ண்ணா. மீன் குழம்பு வந்துருச்சுங்க. சூடு, அந்த அரோமா, அனல் பறக்க இருக்கு. மீன் குழம்பு மீன் கேப்பை கலக்கி வந்துருச்சு. சுருக்குன்னு இருக்குங்க மீன் குழம்பு. சூடா இருக்கிறதுனால சுருக்குன்னு இருக்கா? காரம் எப்படி? புளிப்பு இருக்கு, காரமும் இருக்கு. கண்ணன் தண்ணி வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க. ரொம்ப பேர் யாருன்னா இவங்க இங்க பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரு இந்த கை மட்டும் விடுறாரு பாருங்க இவரு. உங்களுக்கு நான் ஹில் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சுட மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சொர்க்கமா இருக்கும். பரோட்டாவும் அப்படி நல்லா நம்மளால பிச்சு சூடா இருக்கா? எல்லாமே கிடைக்கும், ஆனா எதுவுமே பெருசா தெரியாது. எதுவுமே கிடைக்காது, கிடைக்கிறது கம்மியா இருக்கும், பெருசா தெரியும். அந்த மாதிரி இடம் தான் சபீர். அருமையா இருக்கு. பார்க்கும் போதே எல்லாமே ஆக்சுவலாக குழம்புனா ரொம்ப கட்டியாக ஒரு கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலும் வச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கு. ரெட்டு அங்கே போட்டு பரோட்டா முட்டைன்னு கலக்கி அடிச்சுட்டு இருக்கு. அப்படி சூப்பராக இருக்கு.
சுட சுட சாப்பிடல, வேர்க்கு வேர்க்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் போதும். கம்மியாக ஃபுல் பாயில் வந்துருச்சு. ரசத்துக்கும் ஃபுல் பாயிலுக்கும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு ஃபுல் பாயிலை பிச்சு ரசமும் ஃபுல் பாயிலும் தூக்கல். போகணும். நம்ம சவுத் சைடுக்கே உரித்தான வத்த குழம்பு. ஒரு வெஜ் மீல்ஸ் ட்ரை பண்ணனாலும் ஷுவராக வரணும். நீங்கள் வர வேண்டிய இடம் சபீர். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறை முருகன் கோயில். அப்படியே முருகன் கோயில் வந்துட்டு கீழே இறங்கும் ரோடு. பார்த்துட்டு அப்படியே வாங்க. முருகனை பார்த்துட்டு அப்படியே ரோடு கீழே இறங்கும். கீழே இறங்குனீங்கன்னா நேராக வந்தாலும் பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம் போகும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா சபீர். நான்வெஜ் மட்டும் இல்லை, வெஜ்ஜுமே தரமாக இருக்குது. ரசம், வத்த குழம்பு, சாம்பார், அதுவும் காய்கறி. இந்த உருளைக்கிழங்கும் இந்த அண்ணே சொன்ன கேபேஜ், முட்டைக்கோஸ், அதுவும் வேற லெவல். கூட்டு தான். பருப்பு இது பண்ணி பச்சை பட்டாணிலாம் போட்டுருக்காங்க. அருமையாக இருக்குது, தரமாக இருக்குது. ஸோ வெஜ்னாலும் நீங்கள் வரலாம், நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. வெஜ்னா கண்டிப்பாக வரணும். நீங்கள் டேஸ்ட் சாப்பிட்டாச்சு. பூம்பாறை முடிச்சுட்டு ஒரு அப்படியே நம்ம டேரெக்டாக கொடைக்கானல் தான் உள்ள போகிறோம். வேறு மன்னவனூர், வேறு பூக்கெல்லாம் போகிற மாதிரி பிளான் இல்லை. கொஞ்சம் ஆட்டமாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே வெயில் வியூ. இது வந்து ஹோட்டல்லேருந்து வியூ. பில்லு எவ்வளோ ஆச்சுன்னா 840 ஆச்சு. 2 பிரியாணி, 2 மீல்ஸு, 3 பரோட்டா, அப்புறம் முட்டை ஐட்டம், அப்புறம் இந்த சிக்கன் பெப்பர் சிக்கன் ஒன்று. ஆமாம், சாப்பிட்றதுன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இங்கே வரலாம், ரெக்கமெண்டே பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷன் எதிர்பார்க்க முடியாது. பட் இங்கே எதிர்பார்த்தா சாப்பிட நல்லா தான் இருக்கும். வெஜ் மீல்ஸ் நடப்பு இங்கே சாப்பிட்டு போகிற நல்லா இருக்கும். அடுத்து நாங்கள் கொடைக்கானல் போயிட்டு வேற அப்டேட் சொல்றேன். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்